இந்த வீடியோ பத்திரிக்கை எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்ல இருந்து இப்போ ஒரு ப்ளூடூத் எடுத்துட்டு வாங்க ஹெட்போன்ஸ். இது பார்த்தீங்கன்னா போட்டோடது. போட் தரப்புல இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ப்ராடக்ட் இது ஹெட்போன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிடுவோம். முதல்ல நம்ம சொல்றதை விட இதை ஓப்பன் பண்ணிடுவோம். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து இதோட ஒரு 4 தடவை வாங்கியிருப்பேன். 4மே வாங்கிட்டேன். பட் இப்போதைக்கு என் கையில் ஒன்றும் இல்லை, அதனால இப்போதைக்கு நான் இதை வாங்குறேன். ஒரு ஹெட்போன்ஸ் வாங்கும்போது நம்ம வாங்கி வீட்லேயே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவுட்டரில் எடுத்து போகல அது நல்ல கிளியரன்ஸ் இருக்கா, எப்படி இருக்கு அப்படிங்கறத அவுட்டரில் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதிகப்படியான நாய்ஸ் இருக்க இடத்துல எல்லாம். இந்த ஹெட்போன்ஸ் பார்த்தீங்கன்னா தவறி விழுது. இப்போ நான் வந்து இப்போ டிராவல் பண்ணி இப்போ கிளம்ப போறேன். இதை கையோட எடுத்துட்டு போறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதை பிரிச்சிருவோம். இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டது பார்த்தீங்கன்னா எனக்கு 24ஆம் தேதி போட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி. உடனே டெலிவரி பண்ணிட்டாங்க. டெலிவரி பண்ண உடனே நான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்றேன். செம்மஸ்தாங்கப்பா, பேப்பர் தான் மகன், ஆனால் செம்மஸ்தாங்க. இது நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோ, நம்ம சேனல்ல. இது 3வது வீடியோ இதே பொருள். பட் இங்க பாத்தீங்கன்னா பாக்ஸே டேமேஜா தான் இருக்கு. பாக்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேமேஜ் இருக்கு. தெரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. இதுல பாக்ஸ் டேமேஜா இருக்கு. ஹெட்போன்ஸ் பார்ப்போம். மெயினா நீங்க ஒரு ஹெட்போன்ஸ் வாங்கினீங்க, அப்புறம் ஹெட்போன்ஸ் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, கண்டிப்பா சீல் இருக்கான்னு பாருங்க. அபிஷியலான சீல். இது போர்டு தரப்புல உள்ளது சீல் இருக்கான்னு பாருங்க. இங்கே சீலே காணாம மாதிரியே தெரியுது. ஏதோ நார்மலா கடையில. இது அபிஷியல் நம்ம அமேசான்ல வாங்கியிருக்கோம். இது எவ்வளவுக்கு நான் வாங்கியிருந்தேன் பாத்தீங்கன்னா, நீங்க ஆக்சுவலா பிரைஸ் பாத்தீங்கன்னா 1599 ரூபா போகும். பிரைஸ் போயிட்டு இருக்கோம். சம்டைம் பாத்தீங்கன்னா 1200 சில ரூபாய்க்கு வரும். 250 ரூபாய், 1249 ரூபாய்க்கு இந்த பொருள் நான் வாங்கியிருந்தேன். சேம் பிரைஸ் வந்து பிளிப்கார்ட்ல. நான் அமேசான்ல அடிக்கடி பிரைஸ் கட்டாகும். கொஞ்சம் வாட்ச் பண்ணி இந்த போட் இயர்போன்ஸோட லிங்க், அமேசான் லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுக்குள்ள ஓபன் பண்ணி பார்த்துரும். இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே இயர்போன்ஸ் நிறைய பாக்ஸ் வேரண்டி, நிறைய அந்த பாக்ஸ் வேரியன்ட் நிறைய இருக்கும்ல. அதே ஒரே கலர். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பை அண்ட் இந்தியா பிராண்ட் அப்படின்லாம் முன்னாடி போடல, இப்ப போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தனியா ஒரு லைட்டா அப்படியே ஒரு கலர் மாதிரி வரும். இந்த ஹெட்போன்ஸே இன்னும் கொஞ்சம் பிரிண்ட் அவுட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர், அதாவது வந்து டோட்டல் கிரீன் என்னமோ சொல்லியிருந்தாங்க, வாயில கூட வர மாட்டாங்க. பச்சை கலர் அதான் வாங்கியிருந்தேன். ஆனா இதுல கொஞ்சம் பாக்ஸ்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒவ்வொரு 4 ஹெட்போன்ஸ் வாங்கியிருக்கேன். 4மே ஒவ்வொரு பாக்ஸ்ல வந்திருக்கு. இதோட பின்னாடி ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க வேணா படிச்சு பாத்துங்க, பாஸ் பண்ணி வேணா. இதெல்லாம் நிறைய இப்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது ஏன்னா முன்னாடி வாங்கின பாக்ஸுக்கு இப்போ உள்ள பாக்ஸுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதை ஓபன் பண்ணிடுவோம். ரெண்டாவது, எந்த ஹெட்போன்ஸ் வாங்கினாலும் சரி, போட் தரப்புல இருந்து வாங்கினா 1 இயர் உங்களுக்கு வாரண்டி இருக்கு. இந்த வாரண்டி எப்படி கிளைம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, போட் தரப்புல இருந்து அபிஷியல் வெப்சைட்ல அபிஷியலா நீங்க அவங்கள்ட்ட கிளைம் பண்ணிக்கலாம். 1 இயர் வாரண்டி. அதாவது பிசிக்கல் டேமேஜ், அதாவது நீங்க ஏதாவது வேற அத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அது கிளைம் பண்ண வாரண்டியில கிளைம் ஆகாது. அதை நீங்க வேற ஒரு பொருளை தான் வாங்கி ஆகணும். மத்தபடி அதுவா கேட்கல அப்படின்னாலும் சரி, இல்ல ஒரு பக்கம் வந்து ஸ்பீக்கர் பேச்சு, ஒரு பக்கம் ஸ்பீக்கர் இறையுது அப்படின்னா அது வாரண்டியில கிளைம் ஆகும். இப்ப நம்ம அதை ஓபன் பண்ணிடுவோம். மேல டாப்ல தான் ஓபன் இருக்கு. பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவோம். பாக்ஸ் பின்னாடி ஹெட்போன்ஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு சார்ஜர், டைப் சி சார்ஜர். இது நல்லது. ஏன்னா டைப் சி இப்பெல்லாம் யாரும் டைப் சி கொடுக்கறதில்ல. இப்ப எல்லாருமே டைப் சி கொடுக்க ஒவ்வொருத்தரும் தான் வந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா IPX7 ரேட்டிங் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. யாருமே இந்த பட்ஜெட்ல கொடுக்கல. நிறைய அந்த ஒரே ஹெட்போன்ஸ் தான், அவ்வளவுதான். ஹெட்போன்ஸ் எடுத்து ஓரமா வச்சுட்டு, இதுல இருந்து பாத்தீங்கன்னா உள்ள ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த ஹெட்போன்ஸோட வர்றது பார்த்தீங்கன்னா மீடியம் கொடுத்துருக்காங்க, லார்ஜ், ஸ்லிம், சின்னதும் பெருசும் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி கேபிள். மற்றபடி போட்டு தரப்புல இருந்து ஒரு வாரண்டி கார்டு, ஒரு ஸ்டிக்கர், ஆப்பிள் போன் மாதிரி இவங்களும் ஒரு ஸ்டிக்கர். இது வாரண்டி கார்டு. இது சும்மா தேங்க்யூன்னு சொல்லி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. இது நமக்கு தேவையில்லை. அப்புறம் யூசர் மேனுவல். நல்லா பெரிய புக்கு கொடுத்தாங்க, அதே புக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து யூசர் மேனுவல். இவங்க தயாரித்த பொருள் பூரா இதில் போட்டிருக்காங்க. விளம்பரம் பண்ணிக்கிறாங்க அவங்களாவே. இதுதான் யூசர் மேனுவல். இந்த பொருளுக்கு யூசர் மேனுவல் ஒரே அட்டை மாதிரி தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இதையும் தூக்கி ஓரம் போட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா போட் தரப்புல வந்து இதுக்கு சார்ஜர், டைப் சி சார்ஜர், ஒரு சின்ன கேபிள், அவ்வளோதான். இதையும் போட்டுருவோம். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த ஏர்பட்ஸ் இது 2 கொடுத்துருக்காங்க. மீடியம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்செட்லேயே மாட்டி வருது. பெருசா சிறுசு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த போட் ஏர்பட்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்டிக்கர், அவ்வளோதான் அந்த பாக்ஸில் வர்றது. உண்மையுமே இது ஒரு நான் வாங்கினது 1200 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா 1500 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கினா கூட ஒருத்து தான். ஏன்னா இது லான்ச் ஆகல பார்த்தீங்கன்னா 2000 சில ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. இப்போ வந்து பிரைஸ் கம்மியாக போயிருக்கு. ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதனால இதை நான் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இது சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க போட் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா 40 மணி நேரம் நிற்கும்னு சொல்லி இந்த பிளேபேக் டைம் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து 20 மணி நேரம் நிற்கிச்சு. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா 4 பொருள் வாங்கிட்டேன். அதனால நான் நெக்ஸ்ட் இதே வாங்கினது. அப்புறம் இந்த IPX7 ரேட்டிங் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது உண்மையிலுமே இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருந்துச்சு. ஏன்னா நான் மழையிலே நனைஞ்சிட்டே வந்தேன், தப்பமா நனைஞ்சிட்டு வந்தேன். அப்ப கூட பாத்தீங்கன்னா இது ஒன்னும் ஆகல. இத பார்த்த என் தம்பி பாத்தீங்கன்னா இந்த ஹெட்போன்ஸ் அவன் எடுத்துட்டு போயிட்டான். அதனால நான் ரொம்ப நாளா இல்லாம இருந்தேன். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல இதை வாங்கியிருக்கேன். இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த வீடியோக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளியூர் பயணம் பண்றேன். அங்க அதை எடுத்துட்டு போறேன். இதை வச்சுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோல பாருங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் அது 2 days ஆகும் அப்லோட் ஆக. ஏன்னா நான் இன்னும் கிளம்பவே இல்லை. இனிமேல் கிளம்பி அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்து நெக்ஸ்ட் டேல தான் நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா இதோட எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு அவுட்டோர்ல தெரியும். சரி, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இது வந்து நம்ம ரிவ்யூ அல்ல, ஒரு பாக்ஸ்ல ஓபன் பண்ணி பார்த்தா இதை ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை வாங்கி நானும் ஒரு 2 மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணி பார்த்தரலான்னு நினைக்கிறேன். ஆனா என்னால யூஸ் பண்ணி பார்க்க முடியல. யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கின காசை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. சும்மா யாரும் வாங்கிட்டு போகல, வாங்கின காசை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.